அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதி அன்று சுக்கிர பயிற்சியானது ஆரம்பமாகிறதுங்க. ஸோ அதனால் இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது அதிர்ஷ்டமாக இருக்குமா, இல்லை ஏதாவது துர்திருஷ்டமான விஷயங்கள்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு கால பைரவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் உடனே பார்த்து பயனடையலாம். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. திடீர் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு காத்திருக்கு. அதே போல் பெரிய தொகைகள் கிடைப்பது பார்த்தீங்கன்னா இப்போ எளிதாகவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தந்தை வழி சொத்துக்களானது பார்த்தீங்கன்னா கிடைப்பது போன்ற யோகங்கள் உங்களுக்கு உள்ளன. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை செலவிடுவீங்க. அதே போல் ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இதுவரை பார்த்தீங்கன்னா இல்லாத அளவுக்கு இது ஒரு உறவை உங்களுக்கு பலப்படுத்தும். மேலுமே நீங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தினர் முன்னின்று பார்த்தீங்கன்னா அதற்கு வழிகாட்டுவார்கள். அதே போல் நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா துளங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் காணப்படுவீர். அதே போல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்றதாக இருக்குங்க. அதேபோல் காதல் திருமணங்களானது இப்பொழுது கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. எந்த ஒரு முடிவையுமே எடுப்பதற்கு முன்பும் குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்களுடைய ஆலோசனையானது உங்களுக்கு அவசியங்க. அதே போல பண முதலீடு, வேலை மாற்றங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே அவசரமாக அல்லது தன்னிச்சையாக பார்த்தீங்கன்னா முடிவெடுக்காதீர்கள். அரசு வேலையில இருப்பவர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அற்புதமாக இருக்குங்க. திருப்தியாக உணர வைக்கும். அதே போல பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. உங்களுடைய வியாபாரங்கள் வணிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபங்களானது கிடைக்குங்க. வெளிநாட்டு ஒப்பந்தங்களானது உங்களுக்கு ஏற்படும். அதே போல எதிர்பாராத தொகையும் இப்பொழுது கைக்கு வருங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பும் உள்ளது. நிலுவையில் உள்ள தொகையும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியினுடைய கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு அற்புத பலன்களையும் தர இருக்கிறாருங்க. அதே போல் அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் மட்டும் இன்றி உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படுவதனால வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு நேரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பாக இருக்கும். பண வரவானது உங்களுக்கு கணிசமாக இருக்குங்க. அதே போல் புதிய ஆடை ஆபரணங்களானது சேரும். மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதிகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்யோன்யங்களானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியுமானது உங்களுக்கு ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரங்களில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது ஒரு படி உயரும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாறுங்க. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் இப்பொழுது நிறைவேறும். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இராணுவம், காவல், தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் சுமாராக தான் கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில வீண் விரயங்களானது ஏற்பட சாத்தியம் உள்ளது. அதேபோல் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். அதே போல அரசாங்க வகையில கிடைக்க வேண்டிய அனுமதிகளானது கிடைப்பதில் தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. பட்டங்களும் விருதுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசால் கௌரவிக்கப்படுவீர்கள். தொழில் தொடர்பாக பயணங்களையும் மேற்கொள்ள நேரிடும். மாணவ மாணவியருக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல ஆர்வங்களானது அதிகரித்து காணப்படுங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்களினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெரியோரினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகையிலுமே முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதே போல புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். கணவருடைய பாராட்டுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஒரு பலன்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தரக்கூடியதாக அமையுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால உங்களுடைய தொழில் உத்தியோகமானது இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அதே போல அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது நிறைவேறுங்க. பணியாளர்களுடைய முன்னேற்றங்களானது இப்பொழுது காணக்கூடிய சூழலானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதியானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய புதனால புதிய சொத்தினுடைய சேர்க்கையும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க. தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகளானது இப்பொழுது விலகும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பினுடைய காரணமாக செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தியாகும். அதே போல வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகுங்க. நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களினுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க. உங்களுடைய செயல்களில் வெற்றிகளானது உண்டாகும். நண்பர்களால் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல நேற்று வரை இருந்த நெருக்கடி இப்பொழுது விலக ஆரம்பிச்சிருக்கோம். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வைகளுமே உங்களுடைய செல்வாக்கு மீது பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ அதனால செல்வாக்கானது உயரும். அந்தஸ்தம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள். அதே போல அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்குங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைக்கு சேரும். புதிய ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா கையெழுத்திடுவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துங்க. செய்யக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும். புதிய சொத்தினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க. கல்வியாளர்களினுடைய செல்வாக்கானது உங்களுக்கு உயரும். மாணவர்களுக்குமே மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஏற்படும் என்றாலுமே விடாமுயற்சியால அதை நீங்கள் சரி செய்வீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்குங்க. பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்த இருக்கிறாரு. வருவாயையும் அதிகரிப்பாரு. அரசு அலுவலர்களுக்காக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வை வழங்க இருக்கின்றார். அதே போல நேற்று வரை இருந்த நிலையில இப்போ கொஞ்சம் மாற்றத்தையும் ஏற்படுத்தி உங்களுடைய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார். தன்னம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். பொன்பொருள் சேர்க்கையானது வழங்குவார். இந்த நேரங்களில் ராஜகிரகமான சூரியனும் உங்களுடைய ராசிநாதனும் சாதகமாக இருப்பதனால நினைத்ததை எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதே போல சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வருங்க. எதிர்பார்த்த அனுமதிகளானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இப்பொழுது விசாவானது பார்த்தீங்கன்னா கிடைக்க ஒரு சூழல் இருக்கு. அதேபோல் மேற்கல்வி முயற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரினுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற
பற்றிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.